ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாய் இருங்கள். எனக்கு கொடுக்கப்பட்டதான இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது பேசின இரண்டாவது வார்த்தை வாசிக்கலாம். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். எனக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தந்த தேவாதி தேவனுக்கும் பாஸ்டரையா அவர்களுக்கும் சின்ன பாஸ்டரையா அவர்களுக்கும் நான் நன்றியை செலுத்துகிறேன். மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். 42வது வசனம் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசுவை அவர் அந்த கல்லன் நோக்கி, அதாவது இரண்டாவது கல்லன் வந்து இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் அடியேனையும் நினைத்து கொள்ளும் என்று சொல்கிறான். இந்த பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டு கல்வர்களுக்கு மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தொங்கப்பட்டிருக்கிறாரு. அந்த சிலுவையில் வந்து தொங்கிக் கொண்டு இருக்கிறாரு. அது ஏனென்றால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக, அதாவது தீர்க்க தரிசனங்கள் வந்து நிறைவேறணுங்கிறதுக்காக தான் இந்த காட்சி நம்ம அதாவது சிலுவையில் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தொங்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு ஆதாரமான வசனங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா 53:12, சங்கீதம் 22:16 முதல் 18வது வசனம், சகேரியா 12:10 வாசிக்கலாம். ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் வந்து பொய்யா போகக்கூடாது. ஏன்னா வேதத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து நிறைவேறக்கூடிய வார்த்தைகளாக காணப்படுகிறதுனால அந்த பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இந்த தீர்க்க தரிசன வசனம் சொன்னபடி நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வர்கள் மத்தியில் வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்களா, கடைசி நிமிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த கடைசி நிமிடத்தை வந்து பயன்படுத்துகிறார். அந்த கல்வனும் கூட வந்து அந்த கடைசி நிமிடத்தை வந்து பயன்படுத்துகிறார். இன்னொரு கல்வன் பார்த்தோம்னா ஆண்டவரை வந்து பார்த்து அப்படியே வந்து கேள்வி பண்ணுகிறான், நிந்திக்கிறான். ஆனால் இந்த கல்வன் வந்து என்ன, அவனை வந்து கண்டித்து அவனை வந்து மிரட்டி கண்டித்து என்ன சொல்கிறான், நீ அமைதியா இருப்பா, நீ முட்டாள், நீ அமைதியா இரு, நீ ஒரு கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து 42வது வசனத்தை வாசிக்கலாம். 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். போதும். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்துக்கொள்ளும். ஆண்டவரே என்று சொல்கிறான். ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஆண்டவரேன்னு சொல்றான். ஏனென்றால் ஆண்டவர், ஏன்னா அவனுக்கு வந்து நல்லபடியாக தெரிஞ்சிருச்சு, இவரை தவிர வந்து வேற யாரும் நமக்கு வந்து பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக செல்ல முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் வந்து என்ன அப்படி ஒரு நடந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அங்கே பிரசங்கம் பண்ணினாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பாடலை பாடினாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சுவிசேஷத்தை அறிவித்தாரா? அவர் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் அப்படி என்ன நடந்தது? ஏன் அந்த கல்வன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவனே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது அடியேனை நினைத்து கொள்ளும். ஸோ அந்த இடத்துல வந்து ஏன் அந்த கல்வன் வந்து அப்படி சொல்லுகிறான்? அப்படி என்ன நடந்துச்சு? ஒரு அற்புதம் நடந்துச்சா, இல்லை அதிசயம் நடந்துச்சா? அப்படி என்ன ஒரு மாற்றம் நடந்தது? அந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன? ஏன் அந்த கல்வன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவனே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது அடியேனை நினைத்து கொள்ளும். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மெய்யாகவே சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய். இன்றைக்கு நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய். ஏன் சொல்லுறாரு தெரியுமா? ஏன்னா ஆரம்பமே அவனோட வார்த்தையில என்ன இருந்தது? ஆண்டவரே. அப்படின்னா என்ன? அவன் மனதார ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் மனதார
ஏற்றுக்கொண்டான். அந்த ஏற்றுக்கொண்டபடினால தான் அவன் சொல்லுகிறான், ஆண்டவனே உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும். வேதம் சொல்லியிருக்கிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்க. அப்போ நிஜமாவே உண்மையாகவே ஆண்டவர் வந்து அவனுடைய பேச்சை பார்க்கல, அவனுடைய முகத்தை பார்க்க, அவனுடைய இருதயத்தை பார்த்தான். அவன் மெய்யாகவே வந்து என்னை ஏற்றுக்கொண்டானா இல்லையா அப்படின்னு பார்த்ததுக்கு பின்புதான் மெய்யாகவே சொல்லுகிறேன், இன்று முதல் நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய். சரி, அப்படி என்ன நடந்தது? சில காரியங்கள் நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து பல காரியங்கள் காணப்பட்டது. அவருக்குள்ள வந்து ஒரு நெகட்டிவ் கூட காணப்படவே இல்லை. சில காரியங்கள், அதாவது நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், எப்படி அந்த கல்வன் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து ஏற்றுக்கொண்டான், எப்படி ஏற்றுக்கொண்டான் என்பது சில காரியங்கள். அதாவது வந்து ஒன்று, அவரில் அன்பு இருந்தது, இன்னொன்று அவரில் மன்னிப்பு இருந்தது, இன்னொன்று அவருக்குள்ள ஜெபம் காணப்பட்டது, இன்னொன்று அவருக்குள்ள பரிசுத்தம் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அவருக்குள்ள அன்பு காணப்பட்டது. அன்பை குறித்து வந்து நம்ம வேதத்தில் வாசிச்சோம் என்றால் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் படித்தோம் அப்படின்னா அதில் ஃபுல்லாக அன்பை பற்றி சொல்லியிருக்குது. அன்புக்கு பல காரியங்கள் அன்பை பற்றி அதில் எழுதியிருக்கு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா மன்னிப்பு குறித்து வந்து நம்ம வந்து பிரதர் சாத்ராக் பிரதரை வந்து அழகா அதை குறித்து பேசினார். அதுக்கு ஆதாரமான வசனங்களை கூட அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவருக்குள்ள ஜெபம் காணப்பட்டது. வாசிக்கலாம், மத்தேயு 14வது அதிகாரம் 23வது வசனம். 14வது அதிகாரம் 23வது வசனம். ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி, போதும், அவர் தனித்து ஒரு மலையின் மேல் ஏறி எங்க போனாருங்க? ஜெபிக்க போனார். ஹல்லேலூயா, ஜெபிக்க போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜெபிக்க போனார். ஸோ அவருக்குள்ள வந்து என்ன காணப்பட்டது? ஜெபம் காணப்பட்டது. அவருக்குள்ள வந்து பரிசுத்தம் காணப்பட்டது. வாசிக்கலாம், எரேமியா 29:12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். 1 பேதுரு 1:16. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். போதும், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அதிகாரப்பூர்வமாய் நல்ல தைரியமா சொல்றார், நான் பரிசுத்தர். இன்னைக்கு இருக்கிற நாங்க ஒவ்வொருவரும், இங்கே இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இப்படி தைரியமா நம்ம சொல்ல முடியுமா? நான் பரிசுத்தர். ஆனால் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள வந்து ஒவ்வொரு நெகட்டிவ் நிச்சயமா காணப்படுகிறது. அது வந்து மேற்கொள்ளும்படியா நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அதிகாரமாய் சொல்றார், தைரியமா சொல்றார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. சோ முதலாவது வந்து அவருக்குள்ள அன்பு காணப்பட்டது. ஒரு அன்புள்ள தேவனாய் அவர் காணப்பட்டார். எல்லா இடங்களிலும் வந்து அவர் எல்லார்கிட்டையும் வந்து அன்பு செலுத்தினார். இரண்டாவது வந்து அவருக்குள்ள மன்னிப்பு காணப்பட்டது. மன்னிப்பதை வந்து சாத்ராக் பிரதர் வந்து அழகாய் நமக்கு வந்து விளக்கினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஜெபம் காணப்பட்டது. அவருக்குள்ள ஜெபம் காணப்பட்டது. அவர் வந்து ஒவ்வொரு இடத்துல பார்த்தோம்னா, வேதத்தில் பார்த்தோம்னா அவர் தனியாய் போய் ஜெபம் பண்ணினார். அவர் தனியாய் போய் ஜெபம் பண்ணிடுறார். நம்ம சபையார் ஜபிக்கிறது ஜெபம் வேற, நம்ம சபையார் கூடுகிறது ஜெபம் வேற. ஆனால் தனித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடன் பேசும்படியாய் தனியாய் போய் ஜெபித்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்மளும் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து ஏதாவது காரியம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா, இல்லை ஏதாவது நம்ம ஒரு பாவத்தை செய்து விட்டோம், அதுலேருந்து ஒரு விடுதலை வேணும் என்றால் நம்ம தனியாக ஏதோ ஒரு இடத்துல போய் தனியாக ஒரு ரூமில் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மளோட பாவத்தை மன்னிப்பார், நமக்கு ஒரு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ அவர் சொன்ன இந்த 4 காரியங்கள், அதாவது அவரில் அன்பு காணப்பட்டது, அவர் மன்னிக்கிறவராய் காணப்பட்டார், இன்னொன்று அவர் வந்து ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார், இன்னொன்று பார்த்தோம்னா அவர் பரிசுத்தராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இத்தனை காரியங்கள் இருக்கிறதுனால தான் அந்த கல்வன் அதை பார்த்து கவனித்து கூர்ந்து கவனித்து சொல்லுகிறான், ஆண்டவனே உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை
நினைத்துக் கொள்ளும். ஹalleluya, ஹalleluya. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்? வாசிக்கலாம். லூக்கா 19:10. லூக்கா 19:10. போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். போதும். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:15. ஹalleluya. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் போதும். என்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக உலகத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துக்கு வந்தார். ஹalleluya, ஹalleluya. சோ அதனால தான் அவருடைய செயல்கள் தான் அந்த கல்வனை என்ன பண்ணுது? ரட்சித்தது. ரட்சிப்பு என்கிறது ஒரு சின்ன காரியம் இல்லை. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம என்ன வேதத்துல வாசிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இது மட்டும் இல்ல, இப்போ இந்த இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சு. அதாவது அந்த கல்வன் ஆண்டவரை நோக்கி பிதா ஆண்டவனே உம்முடைய ராஜ்யத்தில் நீ வரும்பொழுது அடியேனை நினைத்துக் கொள்ளும். அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? மெய்யாகவே சொல்கிறேன், நீ என்னுடன் இன்று முதல் பரதேசில் இருப்பாய். நான் அது பரதேசனா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு அழகான தோட்டம், ஒரு அழகான தோட்டம். அந்த அழகான தோட்டத்துல தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உன்னை கொண்டு போய் செல்வேன் அந்த அழகான தோட்டத்துக்கு. நினைச்சு பாருங்களேன், அந்த கல்வன் அதுக்கு முன்னாடி எத்தனை தீமையான காரியங்களை செய்திருப்பான், எத்தனை பாவங்கள காரியங்களை செய்திருப்பான், எத்தனை கொள்ளை செஞ்சிருப்பான், எத்தனை கொள்ளையடி அஞ்சிருப்பான். ஆனால் அந்த கடைசி நிமிடத்தில் அவன் அது கரெக்டா பயன்படுத்தி கொண்டான். ஹalleluya, ஹalleluya. அந்த கடைசி நிமிடத்தில் கரெக்டா அது பயன்படுத்தினதுனால தான் அவனுக்கு அப்படி ஒரு பரதேசில் ஒரு இடம் கிடைச்சது. ஹalleluya. அதே அந்த கடைசி நிமிடத்திலையும் கூட ஆண்டவராகி என்ன நோக்கத்துக்காக வந்தாரோ, என்ன காரியத்துக்காக வந்தாரோ, எந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தாரோ, அந்த கடைசி நிமிடத்திலையும் கூட அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் ஆத்மாவை ரட்சிக்க வேண்டும், பாவிகளை ரட்சிக்க வேண்டும் என்று அந்த சிலுவையிலையும் கூட, அந்த கஷ்டத்திலையும் கூட, அந்த பாடலையும் கூட அவர் தொங்கி கொண்டு கடைசியிலே அந்த கடைசி நொடி கூட நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இந்த ஆத்மாவை நான் எப்படியாவது அழைத்து செல்ல வேண்டும் என்று அந்த கல்வனை ரட்சித்தார். ஹalleluya, ஹalleluya. இதோடு முடியவில்லை. ஆண்டவர் மரித்து உயிர் தெளிந்து போறதுக்கு முன்பதாக நமக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அந்த பொறுப்பு என்னவென்றால் வாசிக்கலாம். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். Jesus, thank you Lord. Hallelujah. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். யாருக்கு உபதேசம் பண்ண வேண்டும்? நம்ம ஒருத்தருக்கா? யாருக்கு? 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 வெளியே, அதாவது ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு, ஆண்டவரை தெரியாத ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரை பற்றி நம்ம சத்தியத்தை சொல்ல வேண்டும். இந்த உபதேசத்தை அவர்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அதுதான் அவர் போறதுக்கு முன்பதாக நமக்கு இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்கிறார். இந்த பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால், இந்த அடிச்சூடுகளை நாம் பின்பற்றோம் என்றால் நிச்சயமா இந்த பொறுப்புக்கு நம்மளால என்ன நிறைவேற்ற முடியும். ஆமாவா இல்லையா? ஹalleluya, ஹalleluya. இதுல சில காணப்பட்ட அந்த அடிச்சூடுகளை நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த அடிச்சூடுகளை நாம் பின்பற்றினோம் என்றால் நிச்சயமா அந்த பொறுப்புல நம்மனால உறுதியா நிற்க முடியும். இந்த அடிச்சூடுகளை பின்பற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். சங்கீதம் 1:2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சோ இந்த அடிச்சூடுகளை பின்பற்ற வேண்டும் என்றால் நமக்கிட்ட இருக்கிறதான இந்த உடன்படிக்கையின் பெட்டி, உடன்படிக்கையின் பெட்டி, இதை நம்ம சுமந்து கொண்டு இரவும் பகலும் இதுல இருக்கிற ஒவ்வொரு ரகசியங்களை, வேத வாக்கியங்களை நம்ம வாசித்து கொண்டே இருந்தோம் என்றால் நான் சொன்ன அந்த அடிச்சூடுகள் நிச்சயமா நமக்குள்ள காணப்படும். ஹalleluya, ஹalleluya. அந்த அடிச்சூடுகள் நமக்குள்ளே காணப்படும் பொழுது வெளியே இருக்கிற ஜனங்கள் நம்மளை பார்க்க மாட்டார்கள், நமக்குள்ளே இருக்கிறதான இயேசுவை பார்ப்பார்கள். ஹalleluya. நமக்குள்ளே இருக்கிறதான இயேசுவை பார்த்து அவராகவே
ரட்சிக்கப்படுவார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சில பேர் வந்து கேள்வி கேட்பார்கள், இயேசுவை போலெல்லாம் வாழ முடியுமா அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்காங்க, ஒரு ப்ராக்டிக்கல் ரீசன் இருக்கு, எக்ஸாம்பிள் இருக்காங்க. யார் என்றால் மதர் டெரேசா. மதர் டெரேசா வந்து புதுசாக வந்து அவங்களுடைய வந்து ஆர்ஃபனேஜ் வந்து ஆரம்பித்த பொழுது 2 குழந்தைகளை மடியில் வந்து வைத்துக்கொண்டு ஒரு பேக்கரிக்கு போனாங்களாமா. பேக்கரிக்கு போயிட்டு அங்கே கேட்டாங்க, ஐயா இந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டபோது அந்த பேக்கரிக்காரன் என்ன பண்ணனா காரியை துப்பினான். மதர் டெரேசா மேலே காரியத்தை துப்பினான். அந்த இடத்துல மதர் டெரேசா எந்த ரியாக்ஷனும் காட்டவில்லை. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை படும் பொழுது, நிந்திக்கப்படும் பொழுது, அவருடைய வஸ்திரங்கள் கிழித்தப்படும் பொழுது அமைதியாக பொறுமையாக இருந்தாரோ, அதே போல மதர் டெரேசா அவர்கள் அந்த இடத்துல வந்து எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் அந்த காரியத்தெல்லாம் தொடச்சி விட்டுட்டு, ஐயா எனக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க, ஆனால் இந்த பிள்ளைக்காக ஏதாச்சும் ஒன்று கொடுங்கள். அந்த இடத்துல அந்த மனிதன் உடைந்து போனான். அந்த இடத்துல அந்த மனிதன் உடைந்து போனான். அந்த மனிதனுக்கு வந்து இயேசுவை தெரியாது, ஆனால் அந்த அடிச்சூடுகளை வந்து மதர் டெரேசாக்களை பார்த்தான். அந்த அடிச்சூடுகளை பார்த்த பொழுதுதான் அவன் மனம் உடைந்தது. அதுக்கு பிறகுதான் அந்த மனிதன் வந்து வாரி வாரி அந்த மதர் டெரேசா அவர்களுக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும்போது. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, தகப்பனே, சுத்தரம் மாடு அடியேனுக்கு தகப்பனே அன்றே உங்களோட வார்த்தைகளை தகப்பனே அடியேனுக்கு கொடுத்த தகப்பனே வெளிப்பாடுகளை தகப்பனே அன்றே பகிர்ந்து கொள்ளும்படியா தகப்பனே நீர் தந்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அன்றே. அப்பா, இந்த அடிச்சூடுகள் தகப்பனே அன்றே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள அன்றை காணப்படத்தக்கதாக அதுக்காக நாங்கள் அன்றை உங்களுடைய நீர் கொடுத்திருக்கிறதான சுத்தம் அன்றை வழிகாட்டியாக என்று வேத வசனங்களை தகப்பனே ஒவ்வொரு நாளும் வாசிக்க 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 தகப்பனே உம்முடைய சாயலங்களுக்குள்ளே கடந்து வரும் பொழுது தகப்பனே அன்றே பிறர் எங்களை அல்ல தகப்பனே அன்றே பிறர் இயேசுவை ஆகிய உம்மை தகப்பனே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கத்தக்கதாக தகப்பனே நாங்கள் நாளுக்கு நாள் வாசிக்க 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 உம்முடைய சாயலாய் நாங்கள் மாறத்தக்கதாக தகப்பனே அன்றே நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜாவை. நீர் கொடுத்திருக்க அந்த பொறுப்பில் நாங்கள் அந்த சோதனம் உறுதியாய் நிற்க இந்த வேத வசனத்தை ஆண்டு தகப்பனே அன்றே அப்பா விட்டு விடாதபடிக்கு ஜெபத்தை விட்டு விடாதபடிக்கு தகப்பனே நீர் எப்படி தனிமையில் போய் ஜெபித்தரோ தகப்பனே அன்றே அதே போல தனிமையில் ஜெபித்தும் பொழுது தகப்பனே அன்றே நீர் உம்முடைய வெளிப்பாடுகளை எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறர் அந்த சோத்திரம் அந்த வெளிப்பாடுகளை பார்க்கும் பொழுது ரட்சிக்க வேண்டும் தகப்பனே அன்றே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.